எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்ப நம்ம யாரோட கதை பார்க்க போறோம் அப்டின்னா, ஹேண்ட்ஸம் கிங்கோட கதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நான் போட்டேன். பார்க்காதவங்க சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதையோட கன்டினியூஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்லன்னா இந்த ஸ்டோரி ஒண்ணுமே புரியாது. சரி, ஓகே. நம்ம போன பார்ட் வந்து எதோட லாஸ்ட்டா முடிச்சிருப்போம் அப்டின்னா, தெயாங் வந்து உங்கள பார்க்குறது ஐ மீன் எப்படின்னா, நீங்க ஏதோ காடு மறந்து வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தைய நீங்க கையில வச்சுட்டு, நீங்க உங்க வீட்டுக்கு ஆக்சுவலி ஓடி வந்துட்டீங்க. அந்த பாட்டு வந்து கொஞ்சம் லைட்டா நான் சொதப்பியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எனக்கே அப்படிதான் தோணுது. அது எப்படின்னா, உங்க வீட்ல நீங்க ஆள் இல்லன்னு சொல்ட்டு, தெய்யாங்க வீட்ல உள்ளவங்க நடந்து போயிருப்பாங்க. அப்போ தான் நீங்க கார்ட் மறந்து வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வீட்டுக்குள்ள ஓடியிருப்பீங்க. அந்த சைட் தெய்யாங்க வந்து லைட்டா திரும்பியிருப்பான். அப்போ வந்து உங்கள நீங்க வீட்டுக்கு போறத பார்த்துருப்பான். அதனால தான் தெய்யாங்க வந்து இப்போ உங்கள பார்க்கறதுக்கு ஓடி வாரான். உங்க அம்மாக்கு வந்து உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. இப்போ தெய்யாங்க ஓடி வரத பார்த்து மொத்த ஃபேமிலியும் அந்த சைடு பின்னாடி இருந்து ஓடி வராங்க. இதுதான் சீனு. உங்க அம்மா அங்கேருந்து ஓடி வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு ஓடி வருதத, இந்த சைடு ஃபேமிலி பார்த்துட்டாங்க. நீங்க உள்ள போய் காட வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து நம்ம இப்போ கன்டின்யூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தியாங் ஆக்சுவலி பயங்கரமா ஓடி வாரான். நீங்க டக்குனு கையில குழந்தைய வச்சுட்டு என்ன காட்டுன்னு தேடிட்டு இருக்கீங்க. அவன் டக்குனு உங்க முன்னாடி நின்னு, ஒரு செகண்டு குழந்தைய டக்குனு வாங்குறான். நீங்க ஒரு செகண்ட் இப்படி திரும்பிட்டு, யார்டா அது குழந்தைய டக்குனு வாங்குறதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா தெய்யாங்க உங்களுக்கு மொரட்டு ஷாக்குன்னே சொல்லிக்கலாம். இவன் எப்போ இங்க வந்தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் கண்ல அவ்ளோ கண்ணீர் இருக்கு. அவன் கண்ணு அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பயப்படுறீங்க அவன பார்த்து. ஏன்னா, அவன் எவ்வளோ திட்டுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க அவன பார்க்கவே ரொம்ப பயப்படுறீங்க. ஏன்னா, யாரா இருந்தாலும் தனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றத மறைச்சா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. தியாங் வேற எதுவுமே பேசல. உங்க ஃபேஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே வெளியில பார்க்கலாம். வெளியில வந்து உங்க அம்மா நிக்கிறத ஆக்சுவலி மொத்த ஃபேமிலியும் பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து உங்க அம்மாவ அப்படியே அப்படி ஆக்சுவலி உங்க பாட்டி தான். கையில இருக்க குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அவங்களும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் வந்து உங்க பாட்டி வந்து டைரக்ட்டா வந்து உங்க அந்த குழந்தைய வந்து டச் பண்றாங்க. விஷ் பண்ணிட்டு உங்க அம்மா ஃபேஸ பார்த்து கண்ணீரோட கேட்குறாங்க. "ஏன்டி இப்படி பண்ணுனீங்க? ஒரு செகண்ட் கூட உனக்கு தோணலல்ல? நாங்கலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். உன் பிள்ளைய நாங்க அப்படியே விட்டுருவோம்." அப்படின்னு மட்டும் தானே தோணுச்சு. "கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க." நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? அவனுக்குன்னு குழந்தைங்க வந்தா, அவனுக்கு எப்படினாலும் ஒயன் மேல பாசம் வரும்டி. பாரு இந்த பிள்ளைய பார்த்து மறுபடியும் அவன் வந்து மாறாம இருப்பான். உன் தம்பி மனசு அந்த அளவுக்கு கல்லா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டியாடி? அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி பயங்கரமா அழுறாங்க. ஆக்சுவலி உங்க அம்மாக்குமே ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா பார்க்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குமே பாசம் வரும். இதில வேற இவங்க பயங்கரமா வேற அழுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா, "சாரிம்மா, என்னைய மன்னிச்சிரும்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு என் புள்ள மட்டும் தான் தெரிஞ்சாம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுறாங்க. டக்குன்னு அந்த குழந்தைய வந்து உடனே அவங்க பாட்டிக்கிட்ட குடுக்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை லைட்டா தூங்கிட்டு தான் இருக்கு போல அப்படிங்கிறதால, அவங்க உடனே டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கி ஃபேஸ் ஃபுல்லா அந்த குழந்தைய கிஸ் பண்றாங்க. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டுருக்கு. அப்படியே அந்த சீன கட் பண்ணிட்டா, அப்படியே உள்ள உங்க சீன பார்க்கலாம். தயாங்க இப்படி பார்க்குறான். உங்ககிட்ட 2 செகண்ட் நடந்து அப்படியே வாரான். அவன் ஒண்ணுமே பேசல. அவன் குழந்தை ஃபேஸ பார்த்து அதே மாரி அவன் ஃபேஸ் அந்த குழந்தை ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். அவனுக்கு ஒண்ணுமே பேசவே முடியல. 2 ஸ்டெப் முன்னாடி வந்தவன் 4 ஸ்டெப் பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஹோல் ஃபேமிலியுமே இப்ப வீட்டுக்குள்ள வாராங்க. நீங்க இப்படி ஷாக் ஆயி பார்க்குறீங்க. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு குழந்தை தெய்யாங் கையிலயும், இன்னொரு குழந்தை உங்க பாட்டி கையிலயும் இருக்கு. உங்க பாட்டி மறுபடியும் அப்புறம் டைரக்ட்டா உங்ககிட்ட வாராங்க. அவங்க வந்து, "ஏன் இப்படிம்மா இருக்க? ஏம்மா இப்படி பண்ண? உனக்கு குழந்தை பிறந்தபோது கூட ஒரு செகண்ட் கூட இந்த பாட்டி ஞாபகம் உனக்கு வரலல்ல? நம்ம பாட்டி எப்படி இருப்பாங்க? ஏது இருப்பாங்க? நம்ம பாட்டி எப்படி தாங்கிப்பாங்க?"
அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரலல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா அழுறாங்க. உங்க பாட்டிய பார்த்தோனே உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க டக்குனு உங்க பாட்டி கைய புடிச்சு, "பாட்டி நீ அழாத பாட்டி. என்ன பாட்டி செய்ய? என் சூழ்நிலை அப்படி ஆயிட்டு." "என்னம்மா சூழ்நிலை? என்ன சூழ்நிலை? நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, எல்லாமே ஒரு நாள் மாறும் மாறும்னு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து குழந்தை வந்து இப்போ வந்து கை மாறுது. ஐ மீன் எப்படின்னா, மது கைக்கு மாறுது. இப்பமும் எப்படின்னா, மது வந்து கேஷுவலா தான் என்கிட்ட நிக்கிறா. மது கையில ஒரு குழந்தையும், என் கையிலயும் ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அந்த எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கோவமா மாறுது. மது வந்து என்கிட்ட நின்ன உடனே, ஒரு செகண்ட் நீங்க ஓடி போய் மது கையிலேருந்து குழந்தைய புடுங்குறீங்க. கையிலேருந்து குழந்தைய புடுங்குறீங்க. 2 குழந்தையும் நீங்க புடுங்குனதில, அந்த 2மே முழிச்சிருச்சு டக்குன்னு ஒரு செகண்டு. அந்த குழந்தை டக்குன்னு தேயாங்கி, "யா ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டா கோவம் வருது. அது என்னதான் இருந்தாலும் அது அவன் குழந்தை தான். அவன் கையிலேருந்தே நீங்க வெடுக்குன்னு புடுங்குன உடனே இது என்னுடைய குழந்தை. இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. தயவு செய்து வீட்ட விட்டு வெளில போங்க அப்டிங்கீங்க. டக்குனு ஒரு செகண்ட் நீங்க கோவத்துல கத்துறீங்க. அதனால உங்க அம்மா தான் உங்க கைய வந்து பிடிக்கிறாங்க. "ஏய் விஜயா அப்படிலாம் பேசாதடி. எதுக்குடி அவன் கையிலேருந்து குழந்தைய புடுங்குன? என்னம்மா எனக்கு புரியல. இவ்ளோ நாள் வர நீ ஒண்ணு சொன்ன. இன்னைக்கு உன் தம்பி குடும்பம்லாம் பார்த்தோன்னே உனக்கு வந்து பாசம் வருதா? உனக்கு உன் தம்பி குடும்பம் முக்கியம்னா, எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாகிட்டயே சண்ட போடுறீங்க. ஒரு செகண்ட் உங்க பாட்டி, "என்ன ஏன் நீ பேசுற? என் குழந்தைங்க, நீ எல்லாருமே தாம்மா எங்களுக்கு முக்கியம். நீ ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு மறுபடியும் தேங்க வந்து உங்ககிட்ட வரான். "ஒயன் வீட்டுக்கு கிளம்பு. அங்க போய் எல்லாம் பேசிக்கலாம்." "அங்க போய் என்ன பேசணும்? எனக்கு இங்கேயே எல்லாமே முடிவு பண்ணதான். நான் அன்னைக்கே முடிவு பண்ணதான். என் குழந்தைய வளர்க்குறது எனக்கு தெரியும். அத யாரும் வந்து என் குழந்தைக்கு வந்து எனக்கு எனக்கு பார்த்த மாதிரி, பாவம் பார்த்த மாதிரி என் பிள்ளைக்கு யாரும் பாவம் பார்த்து பிச்சை வாழ்க்கை போட வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. "என்னால முடியும். எனக்கு என் 2 குழந்தைங்கள வளர்க்க என்னால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் நான் அப்பா இல்லாம வளரலையா? என் பிள்ளைங்களும் அப்பா இல்லாம வளரும்ன்னு" சொன்னோனே, எனக்கு காண்டாயிருச்சு. டக்குனு ஒரு செகண்டு கைய வந்து அடிக்கிறதுக்காக உங்கள இப்படி தூக்கிட்டான். அப்புறம் வந்து எல்லாருமே, "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஏங்க அடிக்கல. அவன் கைய மட்டும் தான் ஓங்கியிருப்பான். அதெல்லாம் அவனே கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, "என் பிள்ளை எதுக்குடி அப்பா இல்லாம வளரணும்? அவனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு நான் தான் இருக்கம்லா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா சண்டை போடுற மாதிரியே வாரான். அப்புறம் இந்த சைடு எல்லாருமே தயாங்க வந்து, "டேய் டேய் நீ கொஞ்சம் வெளில போடா. அவள நாங்க சமாதானம் பண்ணி எப்படியாச்சும் நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தயாங் கைய பிடிச்சு வெளிய வெளிய வீட்டுக்கு வெளியில கூட்டு வந்துட்டாங்க சமாதானப்படுத்துறதுக்காக. வெளில வந்தோனே உங்க அம்மா கைய டக்குன்னு தேயாங்க உதறுதான். "உடுக்கா, என்கிட்ட பேசாதக்கா. இவ்ளோ நாள் எதுக்குக்கா இப்படிலாம் பண்றீங்க? அவ ஏன்க்கா அப்படி பேசுறா? அப்படி என்னக்கா நடந்து போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். உடனே அப்பந்தான் உங்க அம்மா சொல்றாங்க, "நீ எதுக்குடா அன்னைக்கு மதுவ ஹக் பண்ணிட்டு நின்ன? அத அவ பார்த்துட்டு தான் அவ இவ்ளோ பெரிய முடிவ எடுத்திருக்கா. நான் இப்பவும் சொல்றேன் தேயாங்கா, நீ மதுவ கல்யாணம் பண்ணியிருந்தனா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிரு. அவ சொல்றது ஒரு வகையில கரெக்ட்டு தான். எங்க குழந்தைங்கள நாங்க பார்த்துக்கிடுதோம். நாங்க வளர்த்துக்கிடுதோம். நீ மதுவ கல்யாணம் பண்ணி இவளையும் பார்த்துக்கிடுதேன், இவள பிள்ளையும் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டு தயவு செய்து வேற எதுவுமே எங்ககிட்ட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. டக்குன்னு ஒரு செகண்டு தேயாங்கு, "அக்கா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் தம்பி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியாக்கா? அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுக்கா. ஒய்ஃபு பக்கத்துல இருக்காக்கா. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாக்கான்னு?" சொல்லிட்டு தான். அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி சொல்றான். மதுவோட லைஃப்ல ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மது வந்து அந்த மேனேஜர்ன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அவன் வந்து ஆக்சுவலி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருப்பான். அன்னைக்கு மதுக்கும் ஜாக்சனுக்கும் நடுவுல ஒண்ணுமே நடந்திருக்காது. அன்னைக்கு வந்து ஆனா அவனுக்கு வந்து மதுவ ஆக்சுவலி ரொம்ப புடிச்சிருக்கும். மது பின்னாடி ஏகப்பட்ட வாட்டி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். பட் மது திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா. அதனால அவன் வந்து அந்த சான்ஸ் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருப்பான். மது வந்து இந்த மாரி என் கூட ஒண்ணா இருந்துட்டா அப்டி சொல்லிட்டு மதுவ வந்து சொல்லியிருப்பான். அதே மாரி டாக்டர்ட்ட ஒரு நாள் கூட்டிட்டு போயி, அவளுக்கு இந்த மாரி பீரியட்ஸ் வந்து தள்ளி வரட்டும். ஆனா இந்த மாரி இருக்கா இல்லையா சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா சும்மா கதைக்காக சொல்றேன். அப்டி சொல்லிட்டு ஒரு 15 டேஸ் தள்ளி வரட்டும்னு சொல்லிட்டு தான் ஏதோ பண்ணியிருப்பான். அதனால தான் மது வந்து
ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, அப்பதான் அவளே இந்த கல்யாணத்த நிப்பாட்டுவான்னு சொல்லிட்டு, ரொம்ப ப்ரெஷர குடுத்ததே ஜாக்சன் தான் குடுத்துருப்பான். அவ மண்டையெல்லாம் கழுவி நெறைய இது பேசி, அவள வந்து மென்டலி ரொம்ப எப்படி சொல்லியிருப்பான்னா, கண்ட்ரோல் பண்ணியிருப்பான்னே சொல்லிக்கலாம். அந்த எமோஷனல அவன் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த ஜாக்சனே அவன் வாயாலே சொல்லியிருப்பான். கல்யாணம் முடிஞ்சு ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணும்போது தான், அவன் வந்து ஹோல் உண்மையும் சொல்லியிருப்பான். இந்த மாரி உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணுமே நடக்கல. நான் எல்லாமே பிளான் போட்டு தான் நான் இது பண்ணேன். எனக்கு நீ கிடைக்கணும் மது, எனக்கு நீ வேணும் மது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட சொல்லியிருப்பான். உடனே மதுக்கு செம்ம காண்டா இருக்கும். அந்த ஆள அவ என்ன பண்ணியிருப்பா அப்டின்னா, ஜாக்சன செவுட்டுலயே ஒரு அடி அடிச்சுட்டு, அவ கெட்டுன தாலிய அவன் மூஞ்சில எறிஞ்சிட்டு, ஆக்சுவலி மது வந்திருப்பா. இவங்க எங்க இருக்காங்கன்னா, இப்போ வந்து மது வந்து வேல பார்க்குற சிட்டில அவங்க இருக்கிறாங்க. அங்கேருந்து இங்க வர்றதுக்கு 1 நாள் ட்ராவலு. அப்ப என்ன பண்ணியிருக்கான்னா, மது வந்து அங்க வெளில வந்துட்டா. வெளில வந்து அவளுடைய ரூமுக்கு வந்து எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவோம் அப்டிங்கிற மாரி பார்க்கும்போது, ஃபோன் இல்ல. ரூம்லயும் ஆள் இல்ல. அந்த டைம்ன்னு பார்த்து அவளுக்கு எப்படின்னா, ரொம்ப பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. நானே சொன்னேன், "இவ இந்த மாரி தான் பண்ணி அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வந்துச்சு அப்படின்னாலே, பெயின் வந்து அதிகமா இருக்கும்." அப்படிங்கிறதால, அவளால நிக்க கூட முடியல. அந்த இடத்துலயே சுருண்டு உட்காந்து அப்படியே அழுறா. அவளால பெயின் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அந்த இடத்துலயே படுத்துட்டா. அப்புறம் வந்து எப்படியோ அவ உடம்ப இது பண்ணிட்டு, அவ யோசிச்சு வச்ச விஷயம் என்னன்னா, தெய்யாங்க்கு வந்து மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம அந்த இடத்துக்கு போயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா, அவளோட உடம்பு சுத்தமா அது வந்து இதாகவே மாட்டுக்கு. அப்படியே அந்த இடத்துல ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் தூங்குறா. அப்புறம் வந்து எப்படியோ காலையில 8 மணிக்கு ஃப்ளைட்ட புக் பண்ணியாச்சு. வந்து நிக்கலான்னு சொல்லிட்டு அவ அந்த ஊருக்கு வந்து நிக்கவும், ஒயன் காலத்துல தெய்யாங் வந்து தாலி கட்டிட்டான். அவ அந்த சீன ஆக்சுவலி மது பார்த்துட்டா. அவ அவ்வளோதான் உடைஞ்சே போயிட்டா. ஆனா, ஒரு பக்கம் அவளுக்கு லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு. ஒயன் வந்து ரொம்ப நல்லவா தான். என்ன விட தெய்யாங் மாமாக்கு ஒரு பெட்டரா உள்ள ஒரு போர்ஷன் தான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். நான் தொலைஞ்சு போனவ தொலைஞ்சு போனவளாவே இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மது வந்து ஆக்சுவலி அந்த இடத்த விட்டே போயிட்டா. போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து தெய்யாங்கும், ஒயனும் நல்லா இருப்பாங்க. நீங்களும் தெய்யாங்கும் நல்லா இருக்கீங்கன்னு நெனச்சுக்கிட்டு மது இருந்திருப்பா. ஆனா, அவளுக்கு அப்போ அப்போ அந்த ஃபேமிலிய வந்து மிஸ் பண்ற ஃபீலிங் ஆக்சுவலி இருந்திருக்கும். அதனால அவ என்ன பண்ணியிருப்பா அப்டின்னா, நீங்க வெளில வந்து அவுட்டிங் ஒரு வாட்டி வந்திருக்கீங்கன்னு மாரி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து மது வந்து ஒளிஞ்சு நின்னு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து தெய்யாங் உங்கள அடிக்கிறத பார்த்த உடனே மதுக்கு செம்ம ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்னா, தெய்யாங்கோட கேரக்டரே அது கிடையாது. அதுவும் இல்லாம அவ வந்து மது மேல இருக்கிற அக்கறை விட உங்க மேல அதிகமாவே அக்கறை வச்சிருப்பான். ஆனா, அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டு, அவன் அதிகமா மதுகிட்ட பேசுறதே உங்கள பத்தி தான் பேசியிருப்பான். ஒயன் வந்து கஷ்டப்படக்கூடாது. அவ கல்யாண லைஃப் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும். அவளுக்கு வர்றவன் நல்லா பார்த்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய வாட்டி சொல்லியிருப்பான். ஆனா, இவனே வந்து இப்படி கஷ்டப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு, மது மது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறதுல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி இவன் வந்து ஒயன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மது வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவ எதுக்கு வந்திருப்பா அப்படின்னா, தெயாங்க்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாரி ரியாலிட்டிய சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. அப்போ தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, தெயாங்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவ வந்து எதுக்கு ஹக் பண்ணியிருப்பா அப்படின்னா, தெயாங் வந்து முதல்ல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தெயாங்க வந்து சும்மா தான் ஹக் பண்ணியிருப்பா மது. ஆனா தெயாங் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, "இங்க பாரு மது, இந்த மாரி விஷயங்கள் வந்து திரும்ப கண்டிப்பா நடக்காது. எவ்வளோதான் இருந்தாலும் நான் ஒயன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அது போகுறதுக்கு தாண்டி நான் அவ கூட வாழவே ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "என்னால வந்து கண்டிப்பா ஒயன விடவே முடியாது. அவள நான் எவ்வளோ வெறுத்துருக்கேன். ஆனா, அவ ஒரு நாள் கூட என்னைய விட்டு போக போக மாட்டா. அந்த நம்பிக்கை இருக்கு. அவ என் கூட இருக்கா. நான் அவளுக்கு அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா நான் அவளுக்கு வந்து உண்மையா தான் நான் இருப்பேன். என்னைக்கு நான் அவள கஷ்டப்படுத்தியிருக்கேன் உண்மதான். ஆனா, நான் அவளுக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன எவ்வளோதான் இருந்தாலும் அவ என் அக்கா பொண்ணு. நான் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு தெய்யாங்க வந்து பேசியிருப்பான். டக்குன்னு மது சொல்லியிருப்பா, "இவ்ளோ அக்கறை வச்சுட்டு ஏன் மாமா அவள அவ்ளோ கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்புறம் தான் "எனக்கு தெரியலடி. எனக்கு ரொம்ப வந்து சில நேரம்லாம் ரொம்ப வந்து
டென்ஷன் ஆயி நான் அவள கத்திருந்தேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவள ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கத்தம்போதெல்லாம், எனக்கே அவ்ளோ கஷ்டமா தான் இருக்கு அப்டின்லாம் சொல்ட்டு, மதுக்கிட்ட அன்னைக்கு தான் அவன் மனச தொறந்தே பேசியிருப்பான். நெறைய விஷயங்கள் மதுக்கிட்ட பேசியிருப்பான். அப்பந்தான் அவனுக்கு வந்து இந்த மனசுல இருக்க பாரமே கொறஞ்ச மாரி இருந்திருக்கும். அவன் வந்து தியாங் வந்து எந்த முடிவுல வந்திருப்பான் அப்டின்னா, உங்கள அக்செப்ட் பண்ணி வாழலாம். என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு இன்னும் கேப் வந்து எப்படின்னா, அது கொஞ்சம் ஏத்துக்கிட்டதுக்கு கொஞ்ச நாள் ஆகுங்கிறதால தான், அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டான். நீங்க இந்த சீன பார்த்து தான், தெய்யாங் வந்து வேற மாரி போயிட்டான்னு சொல்லிட்டு தான், நீங்க அந்த இடத்த விட்டு வந்திருப்பீங்க. தேயாங் வந்து 1 வீக் ஆஃப்டரு நீங்க வந்து அந்த இடத்த விட்டு போன அன்னைக்கு கூட தான் அன்னைக்கு தான் உங்கள அக்செப்ட் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு என்ன காலையில அவன் கிளம்பி போயிருப்பான் அப்படின்னா, உங்களுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பான். ஐ மீன் என்ன உங்களுக்கு எதுவுமே அவன் வாங்கி குடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக ஒரு அழகான ஒரு புடவை, உங்களுக்கு பூவு, பொட்டு எல்லாமே அவன் பார்த்து பார்த்து அந்த சைடு வாங்கிக்கிட்டு இருந்திருப்பான். நீங்க இந்த சைடு பத்திரத்தில கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஆக்சுவலி கிளம்புறீங்க. அந்த சைடு தையாங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கிட்டு, அவ்ளோ சந்தோஷமா ஆக்சுவலி வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்து உங்கள தான் தேடுறான். அவ்ளோ சந்தோஷமா தேடுறான். ஏன்னா, அவனுக்கு இப்போ ஒரு நிம்மதி ஆயிட்டு, ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருச்சு. அவன் அந்த கோவம் போயிருச்சு. அவனுக்கு என்னமோ தெரியல. அப்படிங்கிற மாரி இருக்கிறதால ஆனா, நீங்க இங்க வந்து பார்த்தா, உங்களுடைய டிவோர்ஸ் லெட்டர் தான் இருந்துச்சு. அத பார்த்தோனே தேயாங்க ஒட்டஞ்சே போயிட்டான். அந்த இடத்துலயே உட்காந்து பயங்கரமா அழுறான். அந்த டைம்ன்னு பார்த்து வெளிய பயங்கரமா மழை அடிக்க, அந்த மழையிலயுமே தேயாங்க உங்கள பயங்கரமா தேடியிருப்பான். ஆனா, நீங்க எங்கேயுமே கிடைச்சிருக்க மாட்டீங்க. அவ்ளோ மறுநாள் காலையில வந்து உட்காருதான். இந்த சைடு உங்க பாட்டி என்ன நெனச்சுட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாங்க. இந்த சைடு காலையில தேயாங் ஒரு மாரி உட்காந்துருக்கான். ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட்டு தேயாங்க்கு உங்க அம்மா காணாம போனா தெரியாது. நீங்க தான் எங்கேயோ போயிட்டீங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், உங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அக்கா வந்து கேட்பாளே! நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நீங்க போன உங்கள காணுமே! எங்க சரி நம்ம போய் நம்ம பிள்ளையும் பார்த்துட்டு, ஒய்னையும் பார்த்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு தான், உங்க பாட்டி வந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா, வீடுலாம் ஓப்பன்ல இருக்கு. ஆள் இல்ல. என்னடா வீடு ஓப்பன்ல இருக்கு. உள்ள ஒரு ஆளு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு, உங்க பாட்டி வீடு ஃபுல்லா உங்க அம்மா பேர் சொல்லியும், உங்க பேர் சொல்லியும் கூட்டு கூட்டு பார்க்குறாங்க. யாருமே இல்ல. அங்க வந்து ஐ மீன் வீடு வந்து ஓப்பன்ல இல்ல. லைட்டா சாத்தி தான் போட்ட மாரி இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா திங்ஸ் நெறைய எடுத்து வச்ச மாரி இருக்கு. ஏன்னா எல்லாம் எடுத்து போட்டு கிளம்புனா எப்படி இருக்கும் வீடு, அந்த மாரி இருக்கு. உங்க பாட்டிக்கு உடனே தூக்கி போரி விட்டு தான் தூ தூ எப்படின்னா ஒரு நிமிஷம் பதறிட்டாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்க வந்து ஓடி வந்து தேயாங்கிட்ட வந்து பேசுறாங்க. "டேய் தேயாங்கா, எங்க இங்க பாருடா, உங்க அக்காவையும் காணோம், உன்னையும் காணோம். எங்கடா எங்கடா சொல் எங்க போனாங்கன்னு தெரியலடா. அவ உன்கிட்ட எதோ சொன்னாளாடா, எங்கேயாச்சும் போறேன்னு சொன்னாங்களாடான்னு" சொல்லிட்டு தேயாங்கோட சட்டைய புடிச்சு கேட்குறாங்க. எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அவள இங்கேருந்து கூட்டு வாடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி உங்க பாட்டி பதறுதாங்க. அப்புறம் தேயாங்க இப்படி ஒரு சொன்னாங்க, "ஆமா அக்காவும் இல்லையாம்மா" அப்படின்ட்டுன்னு. அப்போ "ஒயன் உனக்கு போனது உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? இல்ல நீ தான் அந்த வீட்ட விட்டு விரட்டிட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போட்டு அடிக்கிறாங்க. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. என் பிள்ளை இப்படி போனதுக்கும், என் என்னோட பேத்தி இன்னைக்கு அவ வாழ்க்கைய தொலைச்சுட்டு போறதுக்கும் எல்லாமே காரணம் நீ தான்டா." அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இந்த சைடு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து கேட்கும்போது தான், அவங்க பெரியம்மா எல்லாருக்குமே நியூஸ் போயிட்டு அவங்களுமே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இப்படி முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பெரியம்மாலாம் மறுபடியும் மது பக்கம் தான் கோவம் திரும்புது. மதுவ போட்டு அடிக்கிறாங்க. "நீ வந்ததால தாண்டி எல்லாம் நடக்குது. நேத்து வர இருந்த குடும்பத்த நாசமாக்கிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மதுவ போட்டு தான் அடிக்கிறாங்க. அப்புறம் உங்க பாட்டி தான் வந்து மதுவ பிடிக்கிறாங்க. விடு விடு சரி சரி பிள்ளைய போட்டு அடிக்காத விடு விடு" சொல்லிட்டு ஏன்னா மது வந்து ரீசன் வந்து உங்க பாட்டிக்கு தெரியும் அப்படிங்கிறதால, சரி விடு விடுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தேயாங்க அந்த சைடு உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனும் ஒரு 1 வீக்கா தேடுறான். எவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ வச்சு உங்கள வச்சு தேடுறான். நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. அவன் ஒவ்வொரு நிமிஷமும் பதறுதான். நீங்க என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னு தெரியல. அப்புறம் போய் அந்த சைடு நீங்க ஆக்சுவலி என்ன ஆயிட்டீங்க அப்டின்னா, ஆஃபீஸ் கூட நீங்க மாறிட்டீங்க. இப்ப அந்த ஆஃபீஸ்ல அவன் போய் விசாரிக்கிறான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட ஆக்சுவலி தெரியல. அங்கேருந்து நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் மட்டும் தான் ஆக்சுவலி வருது. நீங்க எப்படின்னா, அதே இடத்துல தான் வேற ஆஃபீஸ்ல நீங்க வேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இத தான் தேயாங் வந்து உங்க அம்மாகிட்ட எப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கா சொல்றான்.
இதுதான்க்கா நடந்துச்சு. நான் ஒயனுக்கு என்னைக்குமே நான் துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. நான் எப்படிக்கா அப்படி நெனப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து நல்லா இருக்கணும்னு நெனச்சதுல உன்ன விட அவ வாழ்க்கையில அக்கறைப்பட்டவன் நான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங் பயங்கரமா அழுறான். அப்புறம் வந்து தான் அப்புறம் வந்து சரிடா அழாத அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து வாசல்ல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க. அப்புறம் தேயாங்க வந்து இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஒரு நாள் இப்படிதான் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு 20 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவனுக்கு வந்து உங்க ஞாபகம் ரொம்ப அதிகமா வருது. அதனால அவன் உங்க வீட்டுக்குள்ள ஆக்சுவலி உள்ள போறான். உள்ள போய் உங்க ரூம்ல போய் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது அந்த டேபிள் மேல ஒரு டைரி மாரி இருக்கிற மாரி இருக்கு. அந்த டைரி ஆக்சுவலி தேயாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல அவனோட ஃபோட்டோ நெறைய நீங்க வந்து அவன பத்தி கொஞ்சம் நெறையாவே எழுதியிருக்கீங்க. அவ்ளோ லைன்ஸ் இருக்கு. அவனுடைய ஞாபகார்த்தமா கொஞ்சம் எப்படி சொல்லனா, நெறையா வச்சிருக்கீங்க. இது என் மாமா குடுத்தது. எனக்கு என் மாமானா உசுரு. என் மாமா எப்பவுமே நல்லா இருக்கணும். அந்த மாரி லைன்ஸ் தான் அதிகமா இருக்கு. என் மாமா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ லைன்ஸு மாமா மாமான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. அங்க வந்து அந்த டைரிய ஹக் பண்ணி அழுறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ அழுக அவனுக்கு. அவ்ளோ தூரத்துக்கு லவ் பண்ணான் அந்த பொண்ண. நம்ம போய் இப்படி பேசிட்டோமே, வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு, அவன் மனசெல்லாம் உடைஞ்சே போயிருச்சு. அவனுக்கு அவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கு. இப்பவும் கூட அவன் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து லவ்வுங்கிறவங்க மேல ஒரு விஷயமே அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மது வந்து ஒரு உண்மைய ஆக்சுவலி சொல்றா. எந்த உண்மை அப்டின்னா, தேயாங்க்கு மது மேல ஆக்சுவலி எப்டி வந்து லவ் வந்திருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மதுவ வந்து அவன் வந்து அக்கா பொண்ணு, தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பான். ஆனா ஒரு நாள் வந்து தேயாங் வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருப்பான். அவங்க பாட்டி எப்டின்னா, அவங்க பாட்டி வந்து எங்கேயோ வேலைக்கு ஐ மீன் வேலை கிடையாது. எங்கேயோ போயிட்டாங்க ஒரு 2 டேஸா. அப்போ வந்து தேயாங்க்கு சுத்தமா முடியல. அந்த டைம்ல வந்து மது தான் போய் எல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பான். ஆனா அன்னைக்கு உண்மையிலே வந்தது மது கிடையாது. நீங்க தான் போயிருப்பீங்க. தேயாங்க வந்து ஒரு மாரி கேரா இருந்த மாரி இருந்திருப்பான் அப்படிங்கிறதால, உங்களோட ஃபேஸு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்து தேயாங்க அவ்ளோ நல்லா பார்த்துருப்பீங்க. அவன் வந்து நீங்களா மதுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். அவன் ஃபர்ஸ்ட்டு கேட்டது மதுட்ட போய் கேட்டிருப்பான். "ஏய் மது, நேத்து நீயாம்மா என்னைய பார்த்துக்கிட்ட?" அப்படின்னு சொன்ன உடனே மதுவா, ஆமா மாமா நான் தான் பார்த்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிருவா. ஏன்னா மதுக்கும் தெரியும் அது பார்த்துக்கிட்டது நீங்க தான். அன்னையிலேருந்து தான் தேயாங்க்கு மது மேல வந்து பாசம் எப்படி சொல்ல லவ் வந்திருக்கும். எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதா பாரு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில அன்னைக்கு தான் அந்த எப்படி சொல்லனா ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் தேயாங்க்கு. இத தான் மது வந்து ஒரு உண்மையான விஷயத்த வந்து ஓப்பன் பண்றா. அன்னைக்கு வந்து நான் அப்படி தப்பா சொல்லிட்டேன் மாமா. அன்னைக்கு மட்டும் நீ வந்து ஒயன் தான் உன்னைய பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா, நீ கண்டிப்பா ஒயன தான் மாமா லவ் பண்ணியிருப்ப. அப்படின்லாம் சொல்லிட்டு, அதே மாதிரி அன்னைக்கு வந்து தியாங் வந்து உங்ககிட்ட ஒரு நாள் வந்து தப்பா நடந்திருப்பான் பார்த்தீங்களா? அதுக்கான ஐ மீன் நீங்களும் உங்களுக்கு எனக்கு நடுவுல எல்லாம் நடந்த ரீசன் எப்படின்னா, நீங்க வந்து அவன் லைட்டா கேரா இருந்திருப்பான். கேரா இருக்கும்போது அதே ஃபேஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அதனால தான் மோஸ்ட்லி தயாங் வந்து உங்க கூட ஒண்ணா இருந்திருப்பான். இதுதான் சொல்லி அவன் வந்து அவனுக்கு அவ்ளோ அழுகை வருது. அவ்ளோ ரொம்ப எப்படி சொல்றேன்னே தெரியல. அவனுக்கு அவ்ளோ கஷ்டப்படுறான். அவனுக்கு ஏதோ உங்க மேல ரொம்ப லவ் வந்த மாரி இருக்கு. உங்கள வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்க ஒவ்வொரு நாளுமே அவன் அவ்ளோ கஷ்டப்பட்டான். ஒரு எப்படி சொல்லனா, ஒரு 1 இயர் கிட்ட ஆயிருச்சு. சம்டைம்ஸ்லாம் நீங்க அங்க நிக்கிற மாரி இருக்கும். "ஒயன் வந்துட்டாளான்னு" சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு உங்க மேல பைத்தியமாயிட்டான் பையன். அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இந்த சைடு வந்து ஹோல் ஃபேமிலியே அவங்கள ஆக்சுவலி கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க பெரியம்மாவும் ஆக்சுவலி மதுவ அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா, நீங்க மதுவ பார்த்து தான் ரொம்ப ட்ரிகர் ஆகுறீங்க. அப்படிங்கிறது உங்க பெரியம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதால, மதுவ இந்த சைடு அனுப்பி வச்சுட்டாங்க. பாவம் ஆக்சுவலி மதுவும் அந்த இடத்த விட்டு போயிட்டா. ஆக்சுவலி உண்மைய சொல்லப்போனா, மதுவுமே இந்த இந்த கதையில ஒரு நல்ல கேரக்டர் தான். அந்த அந்த பொண்ணுமே இந்த கதையில ரொம்ப நெகட்டிவ் ரோல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு பண்ண சின்ன தப்பு, அது தெரியாம சின்ன பிள்ளையில எப்படியோ சொல்லிருச்சு அவ்ளோதான். மத்தபடி இந்த கதைய பொறுத்தவரைக்கும் மதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் தான். நீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிற ஒரு பொண்ணு தான். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள ரொம்ப தங்கச்சியா நெனச்ச ஒரு பொண்ணு மது தான்.
அப்படிதான். அந்த பொண்ணும் ஆக்சுவலி மதுவும் அப்படியே அழுதுட்டே ஆக்சுவலி போயிட்டா. லைட்டா அந்த சைடு தேங்க திரும்பி பார்க்கான். அவனும் உட்காந்து அந்த சைடு அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் அந்தால அந்த பொண்ணு ஆக்சுவலி போயிருச்சு. இந்த சைடு வந்து ஹோல் ஃபேமிலியே உங்கள வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. கடைசியா வந்து தான் உங்க அம்மா வந்தாலும் ரொம்ப கோவப்பட்டு உங்கள திட்டியிருந்தாங்க. கண்டிப்பா அவ வருவா. 2 குழந்தைங்கள தூக்கிட்டு நானே வருவேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படிலாம் உங்க அம்மா உங்கள ஏசி எப்படியோ உங்கள வந்து ஓகே சொல்ல வச்சு, வீட்டுக்கு ஆக்சுவலி கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோனே நீங்க வந்து வீட்ட வந்து பார்க்குறீங்க. நார்மலா இருக்கு. அது எப்பவும் போல அந்த இடத்துல கிளீனிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. 1 1/2 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. ஒரு தூசி கூட இல்ல அந்த வீட்ல. அவ்ளோ கிளீனா இருக்கு. உங்க அம்மாவே இப்படி வந்து ஷாக் ஆயி பார்க்குறாங்க. "என்னடா வீடு இவ்ளோ கிளீனா இருக்கு" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு எப்படி சொல்லனா, உங்க பாட்டி அங்க தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த 2 குழந்தைங்கள விட்டு வர மனசே இல்ல. பாட்டி அங்க தான் இருக்காங்க. உங்க பெரியம்மா அங்க தான் இருக்காங்க. மது அவளோட வீட்ல இருக்கா. இப்படி தான். இப்படி ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு, தியாங் வந்து ஒரு நெறையா ஒரு எப்படின்னா, டாக்குமெண்ட் ஆக்சுவலி கொண்டு வரான். டைரக்ட்டா கொண்டு போய் எல்லார் முன்னாடியுமே அவங்க அக்கா கிட்ட குடுக்குறான். "அக்கா, இது நான் ரொம்ப நாளா போராடினேன். இது உனக்கு உள்ளதுக்கா. உனக்கு கண்டிப்பா இது கிடைக்கக்கூடியதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மாகிட்ட கூட உங்களுக்கு ஒண்ணும் புரியல. உங்க அம்மாக்கும் ஒண்ணும் புரியல. ஆக்சுவலி அது எல்லாமே திருப்பி பார்க்குறாங்க. உங்க அம்மாக்கு கண்ல இருந்து அவ்ளோ கண்ணீர் வருது. ஏன்னா, அவ்ளோ இதுவுமே உங்க அப்பா வந்து உங்க அப்பாவோட சொத்து. ஏன்னா, இந்த சொத்துக்காக உங்க அப்பா அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த விஷயம் தான் ஆக்சுவலி உங்க அம்மாக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே உங்க எப்படின்னா தேங்க அப்படியே பார்க்குறாங்க. அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, "இது எப்படிடா உன்கிட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லக்கா, நான் எப்போ போட்டிருந்தேன். நான் ஆக்சுவலி தேயாங்க வந்து 5, 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆக்சுவலி இந்த கேஸ் போட்டிருக்கான். ஆனா, அவங்க அம்மா கிட்ட சொல்லல. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கேஸ்ல அவங்க ஜெயிக்கலாம், தோக்கலாம். இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா, உங்க அம்மா ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு நெனச்சு தான் தேயாங்க இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல. ஆனா, இப்போ எப்படி ஈஸியா இப்போ வந்து பையன மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஈஸியா அந்த கேஸ்ல ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டான்னா, இவன் தான் மருமகன். எங்க வீட்டு சொத்து தான். அப்படிங்கிற மாரி சொல்லியே இப்போ இந்த 1 இயர்ல அந்த கேஸ ரொம்ப ஈஸியாவே வந்து ஜெயிச்சுட்டான். அதனால ஃபுல் டாக்குமெண்ட்டும் இப்போ அப்படியே அவங்க அம்மா பேருக்கு அப்படியே மாறிடுச்சு. சொன்னா, "அக்கா நீ இந்த ஒரு இதில மட்டும் நீ சைன் போட்டு, நீதான்க்கா எல்லா சொத்துக்குமே இது. நீ எல்லாத்த விட கூடுனவக்கா. இனிமே தயவு செய்து ஒரு வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாத. நான் இப்படி இருக்கிறதால தானே இப்படி இருக்கேன்னு" சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஆக்சுவலி இந்த சொத்து வந்து எப்படின்னா, ஒரு 6 மந்த் முன்னாடியே தேயாங் கைக்கு கிடைச்சிருக்கும். அவ்ளோ சொத்தையும் இப்போ மெயின்டெயின் பண்றது தேயாங் தான். ஏன்னா ஒரு சொத்து வந்துட்டுனா அப்படி போடக்கூடாதுன்னு பார்த்தீங்களா? அதனால அவ்வளோத்தையும் மெயின்டெயின் பண்றதும் தேயாங் தான். நீங்கிறதால சொல்லணும். "இது எல்லாமே ஒண்ணுதான்க்கா. இதையும் சேர்த்து நானே பார்த்துக்கிடுதேன்க்கா. அது எதையுமே மைண்ட்ல ப்ரெஷர் பண்ணிக்காத. எதுவுமே இது பண்ணிக்காத." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவ்ளோ ஆறுதலா பேசுனான். அவங்க அம்மாவுக்கு ஒரு செகண்ட் கில்ட்டாவே ஆயிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தம்பிய இவ்ளோ இதா சொல்ட்டோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிருச்சு. அப்புறம் வந்து அப்படியே நீங்களே எப்படி தேங்க ஒரு செகண்ட் பார்க்குறீங்க. ஒண்ணுமே புரியல. நீங்களுமே ஒரு செகண்ட் உங்க மனசே தடுமாற ஆரம்பிச்சுட்டு தேயாங்க பண்ண விஷயத்துல. அடுத்த நிமிஷம் அவன் நமக்கு என்ன நல்லதா பண்ணியிருக்கான். ஏதோ அவங்க எங்க அம்மா, அவனோட அக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கான். இல்லன்னா இவன் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க நினைச்சுட்டே இருந்தாலும் போயிட்டீங்க. இப்படி ஒரு 2 ஆர் 3 டேஸ் போயிருச்சு. 3 டேஸ் கழிச்சு தேங்க வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அக்கா, நீ என்னக்கா நெனச்சுக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ நான் நீ வந்து உனக்கு தம்பி வாழ்க்கை மேல அக்கறையே இல்ல அப்டின்ட்டுருக்கான். அவங்க அம்மா, "டேய் என்னடா சொல்ற?" "ஆமா, உன் பிள்ளைய நீ 1 வருஷமா, 1 1/2 வருஷமா நீ உன் கூட வச்சுட்ட. அவ என்ன உன் பிள்ளை மட்டுமாக்கா? அவ என்னோட ஒய்ஃப்க்கா. என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கா. என் 2 பிள்ளைங்களும் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட மாட்டேனாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடா. அவ தைய தக்கான்னு ஆடுவாளடா. அவள இங்க கூட்டு வரதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது உனக்கு தானடா தெரியும். இப்போ நான் அங்கேருந்து அங்க கூட்டு போணும்னு சொன்னா நான் என்னடா செய்வேன்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க அம்மா புலம்புறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு அவ தாலி கூட போடல. அது ஏன்க்கா இப்படி இருக்கா? நானு நான் என்னடா பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவள ப்ராப்பரா மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிடுதேன். ஆனா அவ வந்து வந்து என்னன்னா, என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்.
உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லு. சொல்லி தப்பைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி திரும்பியும் சொல்லு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ இப்படி சொல்லலன்னு வச்சுக்கோயேன், என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவள தர தரன்னு நான் இழுத்துட்டு போயிருவேன் பார்த்துக்க. நான் இப்பவும் சொல்லிட்டேன். அதெல்லாம் உன் பிள்ளைன்னுலாம் இனிமேல் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு சிரிப்பா வருது தேயாங்க பேச பேச. சரிடா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆக்சுவலி உங்க அம்மா உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. ஏய் ஒயன் இங்க பாரு. நீ தேயாங்க வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போற வழிய பாரு. அம்மா நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? இப்ப என்ன அவன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடி அவன தான் கல்யாணம் பண்ணோம். அவனோட பிள்ளைகளுக்கு தானே நீ அம்மாவா இருக்க. அப்ப நீ அவன் தான் கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் அவனெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நீ அவனோட ஒய்ஃபா இருக்கம்மா, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். அதான் அன்னைக்கே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வச்சுட்டானே. ஓ! கையெழுத்து போட்டா 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு ஆயிருமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது டிவோர்ஸ் பேப்பர அவன் அன்னைக்கே கிழிச்சு போட்டுட்டானாம். அதெல்லாம் தெரியாது. ஒண்ணு அவன் சொன்ன விஷயம் அதுதான். ஒண்ணு நீ வந்து அவன கல்யாணம் பண்ணணுமா? இல்லைன்னா அவன் உன்ன இங்கருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிருவானாம். ஓ! அவன் என்னைய தர தரன்னு இழுத்துட்டு போவானோ? அவன் என் மேல கைய வைக்கட்டும். நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. அப்படிலாம் பண்ணுவானா என்ன? அப்படிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து தேயாங் மேல உங்களுக்கு லவ் வந்திருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க. அப்புறம் இந்த சைடு வந்து இப்படி 2 டேஸ் ஆகுது. தேயாங் மறுபடியும் வரான். "அக்கா என்னக்கா சொன்னா அவ?" "ஏய் அவ என்ன சொன்னா? நீ நீ இழுத்துட்டு போயிருவேன்னு சொன்னதுக்கு, அவன் எப்படி இழுத்துட்டு போவான்? பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கெத்துல இருக்காடா அங்கனே. "அப்படியா சொன்னாவா?" "அப்படிதான்டா சொன்னா. நீ ஏன் வேணா உன் பொண்டாட்டிட்ட போய் நீயே பேசிக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க அம்மா வந்து அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. "என்னமோ பண்ணிக்கடா, உன் பொண்டாட்டியாச்சு, நீயாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தேயாங்க வந்து, "வாடா நீங்க உள்ளேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க." டோர நாக் பண்றான். நீங்க டோர ஓப்பன் பண்றீங்க. யார்டா அது? ஏன்னா நீங்க ஏதோ மீட்டிங் ஏதோ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல. அது வந்து முடியிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. யார்டா அது? அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தேயாங்க. அதான் அவன பார்த்து ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க. அவனும் வந்துட்டான் அந்தாள ரூம்குள்ள. அப்புறம் நீங்க எப்படி அவன பார்க்குறீங்க. நீங்க அந்தாள மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்றீங்க. அவன் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. சரி நீங்க முடியட்டும் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நீங்க மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் கிட்ட வாருங்க. "இப்ப எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்னோனே, "என் வீட்டுக்கு வா. உன் வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "வர முடியாது உன்னால." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள ஒரு தூக்கு தூக்குறான். "டேய் என்னடா பண்ற? என்னடா பண்றன்னு?" நீங்க கேட்குறீங்க. கேட்க இப்போ இப்படி என்னைய தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், வெளியில ஃபுல்லா நான் கத்திட்டு தான் வருவேன். அப்போ என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. நீ தான் அசிங்கப்படுவ. அப்படின்னோனே டப்புன்னு உங்கள கீழ இறக்கி விடுறான். கீழ இறக்கி விட்டுட்டு, "என்னைய எவன்டி கேட்பான்? என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போனா எவன்டி என்னைய கேட்பான்?" அப்படின்னோனே நீங்க எப்படி பார்க்குறீங்க? "அதெல்லாம் கேட்பாங்கடா. என்னலாம் நீ தூக்கக்கூடாது" அப்படிங்கீங்க. அவன் அதெல்லாம் கேட்காம இல்ல. அவன் ஷோல்டர்ல ஒரு தூக்கு தூக்குதான் உங்கள. ஆ நீங்க கத்துறீங்க. அந்த எப்படின்னா, அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாவே உங்களுடைய சொந்தக்காரங்க தான். இப்ப தேயாங் வீடு அடுத்த 2 வீடு தள்ளி தான். ஒரு கதவு கூட ஓப்பன் இல்ல. அந்த கத்து கத்துறீங்க. எல்லாம் உட்காந்து எப்படின்னா, நல்ல ஏதோ ஒரு படத்த போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு போல. ஒரு ஆளுக்குமே காதே கேட்காத மாரி தான் உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலி கேட்கல. படம் நல்லா சவுண்டா வச்சு தான் கேட்குறாங்க. தேயாங் வந்து இந்த சைடு வந்து தூக்கிட்டு டைரக்ட்டா அவனுடைய ரூமுக்கு தான் போறான். பொத்துன்னு உங்கள பெட்ல போடுறான். நீங்க எப்படி அவன பார்க்குறீங்க? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எதுக்கு நீ இப்படி தூக்கிட்டு வந்த? ஆ எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? என்ன என்னைய புடிச்சு திட்டணுமா? நீ அதுக்கு மட்டும் தானே நீ இது பண்ணுவ. அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு ஃப்ளோல நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. இவன் என்ன இவ்ளோ வாய் பேசுறா? இதுக்கு முன்னக்கூட்டிலாம் இவ இப்படிலாம் பேசவே மாட்டாள. நம்ம 10 கொஸ்டின் கேட்டாலும், ஆன்னு ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போய்க்கிட்டே இருப்பா. ஆனா, இப்போ வாய் மட்டும் நீளமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன இப்ப எதுக்கு நீ வாயில பொலம்புறியா? ஆ நேமதான். எனக்கு வாய்க்குள்ள பொலம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படியோ அவன பார்த்து மொறச்சிட்டே இருக்கீங்க. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. தேயாங்க வந்து உங்களுடைய இடுப்ப டக்குன்னு கிராப் பண்ணி பிடிச்ச மாரி பிடிக்கிறான். இப்போ உனக்கு என்ன தான்டா வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. டக்குன்னு தேயாங்க வந்து உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீங்க அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறீங்க தேயாங்க. "என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அப்புறம் ஒரு செகண்ட் நீங்க ரொம்ப ஆஃப் ஆயிட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். அவன் எப்படி உங்க கண்ணே பார்க்குறான். நீங்க அவனோட கண்ணே பார்க்குறீங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னே சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து 2 பேருக்கும் நடுவுல ஐ கான்டாக்ட் ரொம்ப நேரமா போய்க்கிட்டே இருந்தது. தேயாங் வந்து டக்குனு உங்கள வந்து எப்படின்னா,
அ பெட்ல வந்து அப்படியே தூக்கி வைக்கிறான். அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே ஸ்மூத்தா நடக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன்கிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவன ஹக் பண்ணி படுக்கும்போது அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு, நீங்க டக்குன்னு தள்ளி போறீங்க. தேயாங் வந்து அவன்கிட்ட புடிச்சு இழுத்து உங்கள வந்து ஹக் பண்றான். அந்த "டேய் என்னைய விடு. ஏதோ தெரியாம உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாம் நடந்து போச்சு. நான் இந்த இடத்த விட்டு போறேன். ஏய் எங்கடி போற? இனிமே நீ எங்கேயுமே போகவே முடியாது ஓகேன் என்னைய விட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்டயே வந்து சாரி அவன்கிட்டயே வந்து உங்கள வந்து இழுத்து புடிக்கிறான். இழுத்து பிடிச்ச உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் என்னைய பிடிக்காது. அந்த மதுவ தானே பிடிக்கும். உன் மனசுலலாம் நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. டக்குனு தேயாங்கு வந்து எந்திரிச்சு சொல்றான், "ஏய் ஒரு நிமிஷம் இங்க வாடி" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு மதுவ வந்து பிடிக்கும் தான். ஆனா எதுலேருந்து தெரியுமா எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு மதுவ பிடிக்கிறதுல?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்றான். "அன்னைக்கு நைட்டு என்னைய நீ தாண்டி பார்த்துக்கிட்ட" அப்படின்னோனே உங்களுக்கும் அது ஞாபகம் வருது. "ஏங்க நீங்க அந்த நைட் பார்த்துக்கிட்டது உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க?" "ஆமா. எனக்கு அன்னையிலேருந்து தாண்டி மதுவ பிடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் நீ தான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா நான் உன்னைய தாண்டி சுத்தி சுத்தி வந்திருப்பேன்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் எப்படினாலும் உனக்கு மது மேல தானே லவ் வந்துச்சு. அப்படிங்கிற மாரி சொன்னானும். ஏய் லைஃப்ல லவ் வந்து 1000 பேர் மேல வரலாம் ஒயன். ஆனா கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட தான் ஒருத்தர மட்டும் தான் பண்ணுவாங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் நீ மட்டும் தான்டி. அது ஒண்ணும் உனக்கு புரியலையே அப்டின்னுங்கீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுடி. அன்னைக்கு உண்மையிலே என்ன தெரியுமாடி நடந்துச்சு? அப்டின்னு சொல்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி உங்ககிட்ட தேயாங்க வந்து சொல்றான். ஐ மீன் எப்டின்னா மது எதுக்காக அப்டி பிஹேவ் பண்ணா? அப்டிங்கிற மாரி எல்லா விஷயத்தையுமே தேயாங் சொல்றான். சொல்லிட்டு, நீங்க இப்டி ஒரு விஷயத்துல அவன பார்க்குறீங்க. எவ்ளோ ஆசையா தெரியுமாடி நான் அன்னைக்கு வந்தேன். உன்கிட்ட லைஃப ரன் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் உன்ன எவ்ளோ ஹாப்பியா வச்சுக்கலாம். உன்னைய அவ்ளோ கஷ்டப்படுத்துனேன். நான் ஒத்துக்கிடுதேன். நான் பண்ணது எல்லாம் நான் தப்பு தான். நான் எந்த ஒரு விதத்திலயும் நான் பண்ணது கரெக்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நான் நியாயப்படுத்த விரும்பல ஒயன். ஆனா, எனக்கு நீ ஒரு சான்ஸ் குடுத்து பார்த்துருக்கலாம்லா? அந்த 1 வாரம் வர நான் உன்கிட்ட ஒண்ணுமே பேசல. ஏன்னா, அந்த கில்ட்னஸ்ஸே என்னைய கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய குற்ற உணர்ச்சிய உன்கிட்ட என்னை பேச விடாம தடுத்துச்சு. என்னையே நானே சமாதானப்படுத்தி, உன்கிட்ட ஒரு ஹேப்பியா ஒரு லைஃப ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து நின்னோம்னா, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வச்சிருந்த. அந்த நிமிஷம் எனக்கு எப்படி தெரியுமா ஒயன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தேயாங்கண்லேருந்து கண்ணீரா வருது. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க. தேயாங் உங்கள பாசமா பார்க்குறது. உங்களுக்காக அவனுடைய கண்லேருந்து கண்ணீர் வர்றத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து இது மது வந்து இந்த விஷயம்லாம் சொல்லும்போதெல்லாம், எனக்கு அவ்ளோ வலிச்சுதுடி! நீ என்னைய லவ் பண்ண. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் முன்னாடி தான் நான் மதுக்கிட்ட பேசினேன். அப்போலாம் என்ன உனக்கு எவ்ளோ வலிச்சிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அப்படி கிடந்து வலிச்சுதுடி! அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப தேயாங்க அழுறான். உங்களுக்கே ஒரு செகண்டுக்கு மேல ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா உங்களுக்குமே ஒரு ஏக்கம் இருந்தது. எப்படின்னா, அப்ப இருந்தே ஒரு ஏக்கம் வந்தது. உங்களுடைய பாசத்த ஒரு வாட்டி கூட தேயாங் வந்து புரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் வந்து தேயாங் புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நீங்க தேயாங்கவே ஹக் பண்றீங்க. டக்குன்னு போய் ஒரு செகண்டு அவ்ளோ அழுறீங்க. உங்க கண்லருந்து அவ்ளோ தேயாங்க்கு மேல நீங்க தான் அவ்ளோ கதறுனீங்க. ஏன்னா அவ்ளோ பாசம் என்னதான் நீங்க வெறுத்திருந்தாலும், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள இந்த குழந்தைங்கள பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தயங்க நீங்க அவ்ளோ மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அவன் கூட வாழணும்னு சொல்லிட்டு அவ்ளோ ஆசை. கடைசி நிமிஷம் கூட அவன் ஆசைப்பட்டுட்டான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க அவன விட்டு வந்திருப்பீங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க அழுறீங்க. அப்புறம் தான் தேயாங்க உங்கள சமாதானப்படுத்துவேன். "ஏய் ஏய் அழுகாத ஒயன்.
பாருங்க, பாருங்க. அழுகாத, அழுகாத சொல்ட்டு, அவன் அவங்கள வந்து படுத்திட்டான். அப்புறம் வந்து 2 பேரும் நீங்க வந்து தேயாங்கோட ஷோல்டர்ல படுத்துருக்கீங்க. அப்புறம் யாரோ நாக் பண்ற சவுண்ட் கேட்குது. "ஏய் வீட்ட யாரோ நாக் பண்றாங்கடி, ட்ரெஸ் எல்லாம் போடுறி" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட ட்ரெஸ்ஸும் அவனோட ட்ரெஸ் ஆக்சுவலி கலந்து கலந்து கிடக்கு போல. இதாண்டி உன் ட்ரெஸ், இதாண்டி என் ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் முட்டி மோதி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு இருக்கு அவங்களுடைய ஐயோ! பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா நினைப்பாங்கடா. இப்போ மட்டும் நான் வெளில போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம்னா, அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அதனால சரி நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்கோம்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி மெயின் டோரே லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் தேயாங்கு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்க ரூமும் லாக் பண்ணியிருக்கீங்க. வெளில மெயின் டோரையும் லாக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்க போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி அங்க எல்லாரும் நிக்கிறாங்க. ஐ மீன் யாருன்னா, உங்க பாட்டி, தேயாங்கு தேயாங்குறேன். உங்க பாட்டி, உங்க பெரியம்மா, உங்க அம்மா எல்லாரும் நிக்கிறாங்க. நீங்க கதவ ஓப்பன் பண்ணீங்க. உங்களுடைய கோலத்த பண்ணு. "என்னடா கதவு தொறக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது?" அதுவாக்கா, அது என்ன அப்டின்னா, சாவி சாவி தொலைச்சுட்டோம். வீட்டு மெயின் டோர் சாவிய 2 பேரும் சேர்ந்து தொலைச்சுட்டோம்க்கா. ரொம்ப நேரமா 2 பேரும் தேடிட்டு இருந்தோமா, நீங்க என்னத்த தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு உங்க மூஞ்சிகள பார்த்தா தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்கிறாங்க. இந்த யங் மண்டைய சொரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான். அட பாவி! கழட்டி விட்டு போயிட்டான் பாரேன் ஒத்தையில அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அவன வந்து மொறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சிரிச்சுட்டு, எங்க அம்மா அவங்க "அடியே ட்ரெஸ்ஸு வேற இருந்தா போட்டு வாடி" அப்படின்னு சொல்லிட்டுங்க. நீங்க அதுக்கப்புறம் ஓடிட்டீங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ்ஸு வந்து "தேயாங் வீட்ல எதுவுமே கிடையாது" சொல்லிட்டு, நீங்க வந்து அங்க போயிட்டீங்க. அதனால இந்த சைடு தயாங்க. ஐயய்யோ! என்ன அவ தனியா விட்டு வந்துட்டோமோ! அவள எல்லாரும் பிடிச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அவ என்ன செய்வா? அப்டின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்க அம்மாக்கு கால் பண்றான். கால் பண்ணி, "அக்கா, ஹலோ அக்கா, நீ என்னக்கா பண்ற?" அப்டின்னோனே, "டேய் அவ வீட்டுக்கு போயிருக்காடா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோன்னோனே." சரிக்கா, சரிக்கான்னு டக்குன்னு வச்சுட்டான். இவன் என்ன வீட்டுக்கு போயிட்டு சொல்ல டக்குன்னு ஃபோன வச்சுட்டானே அப்டின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்க அந்த சைடு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வாரீங்க. தேயாங் வந்து வீட்டுக்குள்ள ஆக்சுவலி வந்துட்டான். வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ரூம்குள்ள நிக்கிறீங்க. டக்குன்னு வந்து பேக் ஹக் பண்றான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு திரும்புறீங்க. திரும்புனோனே, "என்னடி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தா நான் எப்படிடி அமைதியா இருப்பேன்?" ஆ அங்க குடும்பமே இருக்காங்க. ஆல்ரெடி கழுவி ஊத்துறாங்க. "தூர போடா" அப்படி சொல்லிட்டு நீங்க ஓடுனீங்க. தேங்க விட மாட்டேங்கான். உங்க கைய பிடிச்சு இழுக்குறான். "டேய் தேங்கா" அப்படிங்கீங்க. "என்னாடி மாமாவுலருந்து தேங்காக்கு போயிட்ட?" அப்படிதான் சொல்லுவேன்" அப்படிங்கீங்க. அப்புறம் "இப்ப நீ தேயாங்குன்னு கூப்பிட்டல பாரு" அப்படி சொல்லிட்டு உங்கள இழுத்து பிடிச்சு மறுபடியும் கிஸ் பண்றான். "டேய் விட்றா விட்றா விட்றான்னீங்க விடமாட்டுக்கான்." உங்க லிப்ஸ பிடிச்சு அவன் கிஸ் பண்ணதுல உங்க லிப்ஸ் லைட்டா ரெட்டிஷ்ஷா ஆயிடுது. ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சுட்ட? நான் இப்படி யார்ட்டயாவது போனேன்னா என்னடா ஆகும்? கலாய்க்க மாட்டாங்களாடா? அப்படின்னோனே அவன் ஐயோ! ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் மண்டய சொறிதான். இப்போ நல்லா மண்டய சொறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி நீங்களும் தயாங்கும் சேர்ந்து அங்க போறீங்க. ஐ மீன் எப்படின்னா, உங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்க. அங்க வந்து சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. நீங்க டைரக்ட்டா, "ஐயோ! இந்த லிப்ஸ நான் எப்படிடா மறப்பேன்? டேய் போய் ஒரு லிப் பாம் போய் வாங்கிட்டு வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன விரட்டி விட்டுட்டீங்க. அவனும் ஆக்சுவலி போயிட்டான். உங்க அம்மா அந்த சைடு ஃபோன் போட்டு கூப்பிட்டே இருக்காங்க. கூப்பிட்டுட்டே இருந்தோனே, "அம்மா நான் வந்துட்டேன், வந்துட்டேன். அம்மா தேங்க மாமான்ட்ட உன்ன கேட்டேம்மா. அவங்க என்ன சரி சரிடி சீக்கிரம் வாங்கடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்புறம் தேயாங் வந்துட்டான். வந்தோனே அந்த லிப் பாம லைட்டா நீங்க உங்க லிப்ஸ்ல போட்டுட்டு, நீங்க அதுக்கப்புறம் தான் வாரீங்க. வீட்டுக்கு வந்து இருக்கீங்க. ஆக்சுவலி மத்த நாளா இருக்கிறத விட இன்னைக்கு உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்கா இருக்கு. எல்லாரும் நோட் பண்றாங்க. அப்புறம் வந்து நீங்க உள்ள வந்து ஆக்சுவலி உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் தேயாங் வந்து ஏதோ இலையோ என்னமோ வெட்டுறதுக்கு போயிருப்பான் போல. அத வெட்டிட்டு வீட்டுக்குள்ள வாரான். வீட்டுக்கு வந்து இலைய குடுத்துட்டு, நீங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டீங்க. உங்க அம்மாவும், உங்க பெரியம்மாவும் தான் எடுத்து வைக்கிறாங்க. உட்காரும்போது தேயாங் டக்குன்னு ஓடி வந்து உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டான். உட்காந்தோனே, நீங்க வந்து எல்லாருக்குமே உங்க பெரியம்மாவும், உங்க அம்மாவும் இலைலாம் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம், அதுக்கு இடையில அந்த 2 குழந்தைங்க ஆக்சுவலி உங்க 2 குழந்தைங்களையும் அங்கங்க தவழ்ந்துகிட்டு இருக்காங்களா, தேயாங் இப்படி பார்த்துட்டு, "ஐய! இது 2யும் மறந்துட்டோம்லா" அப்படிங்கிற மாரி பார்க்குறான். உங்களுக்கே சிரிப்பு வருது. ஒண்ணு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. "டேய் இது 2ம் நீ போட்ட குட்டிக தான்டா, மறந்துறாத. நம்ம கூட இல்லன்னு சொல்லிட்டு." அதனால தேங்க்ஸ் ரொம்ப சிரிப்பா வருது. ஆமா இந்த 2 எப்போ வந்ததுன்னே மறந்துட்டேன். ஐயோ! என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் ஓடி போய் ஹக் பண்றான். அந்த குழந்தைங்க சேர மாட்டுக்கு. ஏன்னா தேயாங்க இப்ப தான் புதுசா பாக்குதா, அழுது. இப்போ எப்படின்னா, உங்க பாட்டி கூட சேர்ந்துருச்சு ஒரு குழந்தை. உங்க அம்மா கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. உங்க கிட்டயே ஆக்சுவலி குழந்தைங்க மோஸ்ட்லி இருக்காது போல. உங்க அம்மா கிட்ட தான் இருக்கும். அப்படிங்கிறதால இப்படி பார்க்குறான். "ஏய் என் பிள்ளைட்ட என்னடி சொல்லி வளர்த்த? எதுக்கு என் பிள்ளைங்க என்கிட்ட வரமாட்டுக்கு?"
அப்பாவ பார்த்தா போக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கியாடி? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து கேட்குறானா? ஆமா. அதுங்க கிட்ட நான் சொல்றேன். உங்க அப்பாவுக்கு பார்த்தா போகாத அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு வேற வேலைகள் கிடையாது பார்த்தியா? நீ வளர்த்துருப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நீங்களும் ஆக்சுவலி தேங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன ஒரு மனுஷனா கூட நீங்க கன்சிடர் பண்ணல. அக்கா அவன் பிள்ளை கொழுப்பு பார்த்தியா? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்றா அப்படின்னோனே என் பாட்டு புலம்பிட்டே இருக்கான். டேய் 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 அது குழந்தைங்கடா. இப்போ தானடா உன்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது. போக போக உன்கிட்ட பழகிரும்டா. அது எப்புட்றா பழகாம இருக்கும்? உங்களுக்கும் தெரியாது. என் குழந்தைங்க என்கிட்ட பேசணும் அப்படிங்கா. அப்படியா? சரி. நின்னு அக்கா அம்மா வெயிட் பண்ணு. இதே வார்த்தைய அவன் நாளைக்கு காலையில சொல்லட்டும். அப்படிங்கிற மாரி ஏன்டி? நான் தான் சொல்றேன்ல சார். இதே வார்த்தைய நாளைக்கு காலையில சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பார்க்குறான். கன்ஃப்யூஷன்லயே பார்க்குறான். இவன் என்னத்த சொல்றா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இதுவே ஒரு எப்படி சொல்லனா மதியம் 2:00, 4:00, 3:00 கிட்ட ஆயிருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் ஈவினிங், அப்புறம் நைட்டு போல ஆயிருச்சு போல. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுமே நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க. ஏன்னா, உங்களால கூட அந்த 2 குழந்தைங்களையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப தயாங் இருக்காங்கிற நம்பிக்கையில நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்க அம்மாவும் அங்க தான் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே. திடீர்னு உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, உங்க பாட்டியும் இப்ப தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதால, உங்க அம்மாவும் அங்க தான் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா 2 தூங்கவே விடல. ஐயோயோயோ! தயாங் கூட பேச மாட்டேங்குங்கும்போது, இப்போ என்னதான் இருந்தாலும் அது அவனோட அப்பா. அப்படிங்கிறதால ஒரு 2 ஹவர்ஸ்ல அவன்கிட்ட சேர்ந்துக்கிருச்சு. தூங்க விடாம தேயாங் மேல ஏறி அது அது சரியான சேட்டை. 2ம் சரியான சேட்டை போல. 2 அவள ஒரு செகண்ட் கூட நைட்டு ஃபுல்லா தூங்க விடல. என்ன கடந்து சண்டை போட்டுட்டு, தேயாங் மண்டைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு, தேயாங் மேல மேல குதிச்சுக்கிட்டு, அவ்வளோதான் தேயாங்கு காலையில எந்திரிச்சு வாரான். கண்ணுலாம் ரெட்டிஷ்ஷா ஆயி, பையன் ஒரு மார்க்கமா எந்திரிச்சு வாரான். ஆக்சுவலி அவங்க அக்கா தான் ஐ மீன் எப்படின்னா, உங்க அம்மா தான் அங்கேருந்து வரேன். "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னோனே, உங்க அக்கா அப்படி உங்க அம்மா பார்த்து, "அக்கா உனக்கு கோயிலே கெட்டணுங்க. எப்படிக்கா 7 மாசமா சமாளிச்ச?" "முடியலக்கா ஒரு நாள்ல" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அழுறான். கண் "எப்படிக்கா நீ பார்த்த? ஒரு செகண்ட் நைட்டு என்னைய தூங்க விடலக்கா. காலையில 6 மணிக்கு தூங்குதுக்கா 2ம் சேர்ந்துக்கிட்டு. முடியலக்கா" அப்படிங்கான் தேயாங்கு. உடனே அது இதெல்லாம் ஸ்டார்ட்டிங் தான்டா. இன்னும் கொஞ்ச நாள் பாரேன் அப்படின்னோனே, அப்புறம் நைட்டு தூங்கிருவாங்களாக்கா? கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் உனக்கே பழகிரும். எப்பவுமே நைட்டு பிள்ளைங்க தூங்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேங்க இப்படி பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீங்க உள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எப்படின்னா, அவன முக்காவாசி பார்க்க சொல்லி நீங்க தூங்கியிருப்பீங்க போல. அதுக்கு தான் அவன் அப்படி ரியாக்ட் பண்றான். ஆக்சுவலி அவனுமே நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா உட்காந்து தான் குழந்தைங்கள பார்த்துருப்பான். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ப்ரெஸ்லாம் பண்ணிட்டு, நீங்க வந்து ரொம்ப நல்லா கேஷுவலா இருக்கீங்க. நீங்க மட்டும் நல்லா பிரைட்டா இருக்கீங்க. அவன் ஃபேஸு டல்லா இருக்கு. அவன் டக்குனு உள்ள வந்து, "ஏய் நைட்டு என்னைய பார்க்க வச்சுக்கிட்டு நீ நல்லா தூங்கிட்டலாடி?" "ஆமா, நீ பெத்தத நீ தான் பார்க்கணும். நான் மட்டுமா பெத்தேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கீங்க. உடனே "எப்புட்ரி 7 மாசமா சமாளிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து ஹக் பண்றான். இருந்தாலும் பரவாயில்லடி. என்னதான் நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்தா பார்த்தாலும், என் குழந்தைங்க கூட நான் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, அத தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைங்கள அழகா பார்க்குறான் இப்படி. அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைட்டா கிஸ் பண்றான். இப்பவுமே ஒரு 8:00 கிட்ட ஆயிடுச்சு. "என் பிள்ளைங்க எப்போண்டி சாப்பிடும்?" "அதெல்லாம் இப்போதைக்கு சாப்பிடாதுடா. மதியம் தான் எந்திரிச்சு." என் பிள்ளைங்க வெறும் வயித்துலயாடி கிடக்கும்?" "ஐய்யய்யோ!" அப்படிங்கான். "அப்படின்னா எந்திரிச்சு சாப்பாடு குடு போ" அப்படிங்க. வேண்டாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான் தயாங்க. அப்புறம் வந்து இப்படி தான் அன்னைக்கு உள்ள டேஸும் ஆக்சுவலி போகுது. போனதுக்கப்புறம் மறுநாள் மதியம் நைட் ஆயிருச்சு. ஐயோ! இன்னைக்கு சிவராத்திரி தானா அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, ஆக்சுவலி இப்ப எப்படின்னா, உங்க 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க வீட்டுக்கு போம்போது என்னாலலாம் பிள்ளைங்க இல்லாமலாம் இருக்க முடியாது. நானே ஒரு குழந்தைய வச்சுக்கிறதேன்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தைய உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க நானே வச்சு ஏன்னா உங்க அம்மா கூட நல்லா ஜெல்லாகுற குழந்தைங்க தான் அப்படிங்கிறதால, இன்னொரு குழந்தைய உங்க பாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கும் ஒரு குழந்தை வேணும். நீங்க உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்க இன்னொன்னு பெத்துக்கோங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அந்த 2 குழந்தைங்களும் போயிருச்சு. உங்க அம்மா கூட அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை போயிருச்சு. இன்னொரு குழந்தை உங்க பாட்டி கூட படுத்துருச்சு. அதுவுமே நைட்டு வந்து தொல்ல தான் பண்ணுதுனாலும், இப்போ உங்க பாட்டியும் ஒரு 2 ஆர் 3 டேஸ் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. அவங்களுக்குமே குழந்தைங்க இல்லாம நல்லா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு ஒரு குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க.
மறுநாள் இந்த சைடு தயாகா, "எப்பா இன்னைக்காண்டி உன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க." அப்படிங்கும்போது அந்தாளு யோசிக்கிறான். "அப்ப இன்னொரு குழந்தை வந்தா யார்கிட்டடி குடுக்க?" அப்படின்னோனே அவன் மூஞ்சிய இப்படி கேவலமா பார்க்குறீங்க. அட அசிங்கம் புடிச்சவன, தன்னோட குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டாங்களா, அது தெரியல. இன்னொரு குழந்தை பார்த்தா யார்ட்ட போய் வளர்ப்பேன்னு கேட்க பாத்தியா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஆனா உன்னைய போய் இவ்ளோ பெரிய குடும்பத்த ஹேண்டில் பண்ண எப்புட்றா குடுத்தாங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க பாருங்க. அது அது வேற, இது வேற. அதுவாச்சும் நம்ம இப்படி பார்த்துக்கலாம்டி. குழந்தைய பார்க்குறது எவ்வளோ டிஃபிகல்ட்டான உள்ள வேலை தெரியுமாடி? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அப்புறம் அன்னைக்கு உங்களுக்கும் தயாக்கும் நடுவுல ஒரு குட்டி, குட்டி ரொமான்ஸ் ஆக்சுவலி நடக்குது. அப்புறம் நீங்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறீங்க. ஆக்சுவலி இப்போம்லாம் மது எப்படின்னா, உங்க முன்னாடி வரவே மாட்டா. நீங்க எங்கேயாச்சும் ஃபேமிலியா போனா கூட மது வரமாட்டா. அதுக்கான ரீசன் ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க மதுவ பார்த்து ட்ரிகர் ஆயிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் பயப்படுறா, உங்க பெரியம்மாவும் பயப்படுறாங்க. அதனால அவள வந்து அவ்வளவா எங்கேயுமே கூட்டு வர மாட்டாங்க. இப்ப ஃபேமிலியா எங்கேயும் போறாங்க அப்படின்னு சொன்னா கூட, "மது நீ வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு மதுவ வந்து வீட்லயே இருக்க வச்சுருவாங்க. அப்படிதான். மதுமே அப்படியே தான் பண்ணுவா. உங்ககிட்ட இருந்து ரொம்ப விலகி விலகி தான் இருப்பா. இப்படியே இந்த சைடு இப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்க கேட்குறீங்க. நீங்க வீட்டுக்கு வந்து, "பெரியம்மா, நீங்க மதுவ ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? வேற ஏதாச்சும் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்லா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அவளுக்கும் வயசு போகுதுல்ல. அவ இப்படியே இருக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. உடனே உங்க பெரியம்மா சொல்றாங்க, "என்னம்மா, நாங்களும் கொஞ்சம் சம்மந்தம் பார்க்க தான் செஞ்சோம். அவங்க முடியிற மாரி வருது. கடைசி ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நின்னு தானே போச்சு. அதுவும் வேற ஒருத்தன் கூட ஓடி போய் 4 மாசம் இருந்துட்டு வந்தவ தானே." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா. எந்த சம்மந்தமும் நிக்க மாட்டுக்குமா. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அப்புறம் நீங்க கேட்குறீங்க, அவ ஃபர்ஸ்ட்டு போன அந்த ஜாக்சன் அப்படிங்கீங்க. ஜாக்சனா? எது? எந்த பையன்? அப்படின்னு உங்க பெரியம்மா வந்து ஆக்சுவலி குழம்புறாங்க. அவ வந்து உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்லம்மா, எனக்கு ஜாக்ஷன்னா அவளுடைய அந்த லைஃப்ப பத்தி எங்ககிட்ட பேசவே மாட்டா. கேட்டா ஒரே வார்த்தை, "அவன் என்னை ஏமாத்திட்டான். அவன பத்தி எதுவுமே கேட்காதீங்க. இல்லன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள எமோஷனலா தான் பிளாக்மெயில் பண்றாளே தவிர, எங்ககிட்ட ஒண்ணும் பேச மாட்டுக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க பெரியம்மா சொல்றாங்க. நீங்க இப்படி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே நீங்க அங்கேருந்து வாரீங்க. நீங்க டைரக்ட்டா தேயாங்கும் கேட்குறான். "ஏய் என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சுன்னு?" கேட்குறான். பட் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யார்கிட்டயுமே. அப்புறம் மறுநாள் காலையில கடகடன்னு எங்கேயோ கிளம்புறீங்க. "ஏய் தேயாங் ஏய் எங்கடி போற?" "ஏய் நான் வந்துருந்தேன். ஒரு 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 நான் வரதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்னா வந்து நீங்க அந்த சிட்டிக்கு போகணும். ஏன்னா அங்கேயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இருக்கிறாங்க." அப்படி சொல்லிட்டு, நீங்க அங்க போறீங்க. நீங்க ஒரு நாள் டைரக்ட்டா எப்படின்னா, இப்ப ஜாக்சன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு தான் போறீங்க. ஆக்சுவலி எப்படின்னா, அன்னைக்கு ஆஃபீஸ் லீவு போல. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்ங்கிறதால லீவ் போல. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அங்க லீவு" அப்படி சொன்னோனே, ஜாக்சனோட அட்ரஸ மட்டும் வாங்கிக்கிடுதீங்க. வாங்கிட்டு நீங்க டைரக்ட்டா அவனோட வீட்டுக்கு போறீங்க. அங்க போனோனே, அவன் வீடே கொஞ்சம் நல்லா பெருசா தான் இருக்கு. உள்ள போனோனே அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்றாங்க. "யாரும்மா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நீங்க ஒரே வார்த்தை தான் சொல்றீங்க. "நான் மதுவோட அக்கா" அப்படிங்க சாரி தங்கச்சி அப்படிங்கீங்க. அவங்க அம்மா கண்லேருந்து பொளு பொளு பொளுன்னு கண்ணீர் ஊத்துது. "ஏங்க அழுறீங்க?" அப்படிங்கவுனே, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு உங்க கைய புடிச்சு இழுத்து டைரக்ட்டா ஜாக்சன் ரூமுக்கு தான் கூட்டு வராங்க. ஜாக்சன் அங்க ஒரு ரூம்ல உட்காந்து அப்படி உட்காந்து அழுதுருப்பான் போல. அழுது டெய்லியும் அழுவான் போல. அவன் உட்காந்துருக்கான் அப்படி. அவன் டக்குனு உங்கள பார்த்தோனே அவன் எந்திரிச்சு டக்குனு அவன் வெளிய எந்திரிச்சு ஓடி வரான். வந்து அவன் உங்ககிட்ட கேட்குற வார்த்தை, "மது எப்படி இருக்கா? மது நல்லா இருக்காளா? அவ எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்க அப்படியே அவன் ஃபேஸ அப்படி ஷாக்கா பார்க்குறீங்க. டக்குன்னு நீங்க சொல்றீங்க, "நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னோனே, அவங்க அம்மா ஆக்சுவலி அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. என்னால மது இல்லாம இருக்கவே முடியல. நான் அவ லைஃப்ல நெறையா பண்ணியிருக்கேன். அவ லைஃபே நான் அழிச்சுட்டேன். என்னோட சுயநலத்துக்காக. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு போட்டு குத்திட்டே இருக்கு. நான் அவ சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா, அவ என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். நான் பண்ணதுல மிகப்பெரிய தப்பு அதுதான். நான் அன்னைக்கு மட்டும் அத பண்ணாம இருந்திருந்தேன் அப்டின்னா, இன்னைக்கு இன்னைக்கு வந்து மது வந்து தேயாங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. இன்னைக்கு நான் அவ லைஃபே நான் இப்படி அழிச்சிருக்கேன்னா, அதுக்கு காரணம் நான் தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறான் அவன் ஜாக்சன் ரொம்ப அழுறான். உங்களுக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிட்டு.
நீங்க டக்குன்னு ஜாக்சன் கைய பிடிச்சு, "இங்க பாரு ஜாக்சன் இப்பவும் ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையுமே மாத்தலாம். நான் சொல்றத கேளு." அங்கேயுமே மது வந்து நல்லாலாம் இல்லன்னு சொல்லிட்டு மதுவோட சிச்சுவேஷன நீங்க சொல்றீங்க. டக்குன்னு அவன் சொல்றான், "இப்ப எப்படி தான் இருந்தாலும் நான் என்னத்தம்மா மாத்த முடியும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில எடுத்து பயங்கரமா குடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கும் போல. அதனால டக்குன்னு அவங்க அம்மாவும், அப்பாவும் தான் வந்து பிடிக்கிறாங்க. "டேய் இப்படி பண்ணாதடா, பண்ணாதடா, பண்ணாதன்னு" சொல்லிட்டு அவன் பயங்கர ரொம்ப ஒரு மாதிரி "என்னைய விடுங்க, விடுங்க எனக்கு மது வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிடந்து அழுறான். நீங்க அவனோட சிச்சுவேஷன் பார்த்து உங்களுக்கே ரொம்ப அழுகையா வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த எப்படின்னா அந்த சிச்சுவேஷன் தெரியும். நம்மள வந்து ஒரு பெர்சன லவ் பண்ணி அந்த பெர்சன் நமக்கு கிடைக்கல அப்படி சொன்னா, அது எந்த லெவலுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதால, நீங்களும் அந்த இடத்த விட்டு அழுதுட்டே வந்துட்டீங்க. போம்போதே ஆக்சுவலி அவங்க அப்பா தான் உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நான் உன்கிட்ட வந்து என் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். மதுக்கிட்ட கொஞ்சம் பேசி பாரும்மா. என் பையன் கூட வாழுவாளான்னு" சொல்லிட்டு. எவ்வளோ டாக்டர்ட்ட நாங்களும் என் பிள்ளைய கூட்டு போயிட்டோம். அவங்கலாம் சொல்ற ஒரே வார்த்தை, "அவன் லவ் பண்ற பிள்ளை கூட சேர்த்து வைங்க. மதுக்கு இன்னும் கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும்மா. ப்ளீஸ்மா உன்னால முடிஞ்சா அத மட்டும் செய்யுமான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான். நீங்க உங்க அப்பா கைய பிடிச்சு, "ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? எங்க அப்பா வயசுல உள்ளவங்க. நீங்க போய் என்னைய போய் கையெடுத்து கும்பிட்டு கேட்டீங்க. எங்களுக்கு இத விட்டா வேற வழி இல்லம்மா. எனக்குன்னு இருக்க ஒரே புள்ளம்மா. பறி குடுத்துருவேனோன்னு பயமா இருக்குமான்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாரி பேசுறாங்க. நீங்க டக்குன்னு இந்த சைடு நீங்க அந்த இடத்துலருந்து வந்துட்டீங்க. வந்து டைரக்ட்டா உங்களுக்கு மனசே கேட்கல. ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. தேயான்கிட்ட சொல்றீங்க. இந்த மாதிரி நான் ஜாக்சன் வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றீங்க. அவனுக்கே ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஒண்ணுமே சொல்லல. அந்த இடத்த விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா உங்க பெரியம்மா கிட்ட தான் போய் எல்லாத்தையுமே சொல்றீங்க. எல்லா உண்மையும் சொல்றீங்க. எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த உண்மைலாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஜாக்சன் கிட்ட பேசுறதுக்கும், ஜாக்சன் ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கும் ஏதாச்சும் மூவ் பண்ணியிருப்பாங்க. உடனே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, "நாங்க உங்க ஃபேமிலி கூட பேசுறோம்மா, என்ன ஏதுன்னு" சொல்லிட்டு, உடனே இந்த சைடு வந்து மது ஃபேமிலியும், ஜாக்சன் ஃபேமிலியும் மீட் பண்றாங்க, பேசுறாங்க. 2 ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் வருது. அதனால அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்பா சொல்றாங்க, "எங்க பொண்ணுகிட்ட கேட்டு கண்டிப்பா நாங்க நல்ல முடிவே சொல்றோம்ப்பா. நீ இனிமேல் இப்படி பண்ணாதப்பா. என் பொண்ண நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீ இப்படி இருந்தா என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. டக்குனு அவன், "ஆன்ட்டி நீங்க மது மட்டும் என்கிட்ட வந்துட்டா அப்படின்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆன்ட்டி. என் லைஃபே அவ தான் ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு அந்த பையனுக்கு கண்ணே கலங்குது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் இருக்கு. எவ்வளோ லவ் பண்ற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இருக்கு. இத போய் இப்படி வாழ்க்கைய தூக்கி போட்டு வந்திருக்காளே! இப்படி இருக்காளே! அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இந்த சைடு அவங்க அம்மா பேசி பார்க்குறாங்க. பட் மது ஒத்துக்க மாட்டுக்கா. உங்க அம்மாக்கே செம்ம காண்டாயிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல மதுவ சூட்லயே அடிச்சுட்டாங்க. "கல்யாணம் பண்றேன்னா பண்றேன். இதுக்கு மேல எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு மதுவ பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க டைரக்ட்டா மதுக்கிட்ட போறீங்க. மதுக்கிட்ட போய் உட்காந்து நீங்க சொல்றீங்க, "இங்க பாரு மது, பொதுவா நமக்கு நெனச்ச லைஃப் கிடைக்கலனா, நம்மள புடிக்கிற லைஃப் ஏத்துக்கிறத பத்தி தப்பு இல்ல. உனக்கு நெனைக்கலாம், நீ என் லைஃப்ல இருந்துகிட்டு நீ இவ்ளோ திமிரா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நெனைக்கலாம் மது. ஆனா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசல. நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுறேன் அப்படின்னா, நம்மள ரொம்ப லவ் பண்ற ஒரு பெர்சன் வந்து நம்மள ஏத்துக்கலனா, அந்த வலி நமக்கு எந்த லெவலுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்மா மது" அப்படின்னு சொன்ன உடனே அந்த மது இப்படி பார்க்குறா. ஆக்சுவலி தேயாங்கும் அங்க நின்னுட்டு இருந்திருப்பான் போல. அவனுமே ஒரு செகண்ட் உங்க ஃபேஸ அப்படி பார்க்குறான். அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமானது. ஏன் வாழ்றோம்? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்காக உருகி உருகி இருப்போம். ஆனா அந்த ஒரு பெர்சன் வந்து நம்மளுடைய பாசத்த ஒரு செகண்ட் கூட புரிஞ்சுக்கல அப்படின்னா, அது ரொம்ப நரக வேதனை மது. நான் இப்பவும் உன்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. கண்டிப்பா அவனோட பாசம் உனக்கு புரியும். உன்ன மாத்தும். நீ பட்ட வலிக்கெல்லாம் அது ஒரு மருந்தா இருக்கும். நீ அத புரிஞ்சுப்பேன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்ற. உண்மையான அன்புக்கு என்னைக்குமே வேல்யூ ஜாஸ்தி. நீ அத புரிஞ்சுக்க மது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மது கைய பிடிச்சு கேட்குறீங்க. நீங்க பேசினோனே அவளோட மனசு லைட்டா மாறுன மாரி இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருதா. ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல இந்த சைடு வந்து தேயாங்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதாம். அவனுக்கு லைட்டா இந்த
இப்போ வந்து ரொம்ப ரியலைஸ் பண்றான். அவனுக்கு வந்து ஃபுல்லா ஃப்ளாஷ் ஆகுறது ஃபுல்லாவே அவன் உங்ககிட்ட முன்னாடி நடந்துக்கிட்டது, உங்கள ஹர்ட் பண்ணது, ஒரு வாட்டிலாம் எல்லாரும் முன்னாடியும் உங்கள அடிச்சான் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த சைடு வந்து நீங்க டக்குன்னு வந்து நீங்க வீட்டுக்குள்ள வாரீங்க. தேயாங் ரொம்ப ஒரு மாரி ஆகுனோனே, ஒரு செகண்ட் உங்களுக்கே நீங்க ஆனா இந்த வாட்டி தேயாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி சொல்லனா, இப்போலாம் சந்தேகப்பட்டு பேசுறதோ, எதுவுமே இருக்க மாட்டீங்க. பட் ஆனா, தேயாங்கும் ஒரு ஒரு விதத்தில பார்த்தா மதுவ லவ் பண்ணவன். என்னதான் அவ மாத்தி சொல்லியிருந்தா அப்படின்னாலும், மத்த உள்ள டேஸ்லாம் தேயாங்க வந்து மது மேல ஆசைப்பட்டவன். அதனால இப்போ அவளுக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது, அவன் வந்து ஹர்ட் ஆகுறானோன்னு சொல்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க. பட் தயாங்க வந்து ஃபீல் பண்ற விஷயம் இப்ப வேற. நீங்க வந்து இப்ப எப்படின்னா, டைரக்ட்டா அவன்கிட்ட ஆக்சுவலி போறீங்க. அவன் எப்படின்னா, அவன் நெத்தியில இப்படி 2 கையையும் வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான். அவன் கண்லருந்து கண்ணீர் தான் வடியுது. ஏன்னா, அவன் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அவன் வந்து உங்கள ஹர்ட் பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா யோசிச்சு அழுதுகிட்டு இருக்கான். நீங்க டக்குனு தேயாங் கிட்ட போறீங்க. அவன ஹக் பண்றீங்க. "இப்ப பாரு தேயாங்கா, நீ ஃபீல் பண்ணாத. யாருக்கு என்ன நடக்கணுமோ இருக்கோ, அதுதான்டா நடக்கும். ப்ளீஸ்டா ஃபீல் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. ஒரு செகண்ட் தேயாங் இப்படியே உங்கள பார்த்துட்டு, "நீ என்னடி சொல்ற?" இல்ல, "உனக்கு இந்த வாட்டி கஷ்டமா தானே இருக்கு. மதுக்கு கல்யாணம் ஆகுது" அப்படின்னோனே, அவன் ஒரு செகண்டு, "என்னையே நெனச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடி" அப்படிங்கான். "எதுக்கு அப்படி சொல்ற?" "இல்ல, நீ மதுகிட்ட பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டடி. நீ ஒரே வார்த்தை அவகிட்ட சொன்ன. நம்மள வந்து ரொம்ப லவ் பண்ற பெர்சன் நம்மள ஏத்துக்காம இருந்தாங்கன்னா, அது எந்த லெவலுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு தான் அந்த வலிய அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீ சொன்ன பாத்தியா?" அப்படி அந்த வார்த்தை வந்து என்னுடைய இதயத்தையே அப்படியே தூக்கி எறிஞ்ச மாதிரி இருந்ததுடி. அந்த லெவலுக்கு வலிக்குது ஒயன். நானும் உனக்கு ஒரு காலத்துல அப்படி தானே பண்ணுனேன். இவ்ளோ கஷ்டப்படுத்துனோம்ல. அன்னைக்கெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் உன்னைய நான் எல்லார் முன்னாடியும் என் மேல லைட்டா நீ காஃபிய கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு செவுட்டுல உன்னைய நான் அடிச்சேன். உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் தெரியுமாடி? அப்படின்னு சொல்லிட்டு தியான்க்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அழுறான். உங்களுக்கா ஒரு செகண்ட் இப்படி பார்க்குறீங்க அவன. அவன் உங்கள ஹக் பண்ணிட்டு அழுறான். ஆக்சுவலி நான் இந்த பார்ட் வந்து இந்த இடத்துலயே முடிக்கிறேன். இது வந்து இன்னொரு பார்ட் வரும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. பட் ஆனா எனக்கு இந்த இதில வந்து தியாங்க்கும், ஒயனுக்கும் நடுவுல நல்லா எப்படி சொல்ல லவ் நெறையா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் ஒண்ணுமே தியாங்க்கும் எனக்கும் நடுவுல லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கவே இல்ல. செகண்ட் பார்ட்லயும் இது அவ்வளவா வந்ததில்ல அப்படிங்கிறதால, தேர்ட் பார்ட்ல கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் லவ்வா நெறையா வரும். சரி, ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா மண்டேக்கு மேல தான் வரும். சாட்டர்டே, சண்டே சத்தியமா முடியாது. ஏன்னா எனக்குமே கொஞ்சம் பர்சனல் ஒர்க் கொஞ்சம் நெறைய இருக்கு அப்படிங்கிறதால தான். சரி, ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சீக்கிரமா வரும். கண்டிப்பா மண்டேக்கு அப்புறம் வரும். சரி, ஓகே. பாய். ம்.